வேளச்சேரியில் பூங்கா மற்றும் பார்க்கிங் அமைப்பதற்காக வீடுகளை இடிப்பதற்கான கணக்கெடுக்கும் பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இதை கண்டித்து வேளச்சேரி பகுதி மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து களத்தில் இருந்து எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கள தகவல்கள் என்ன? மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை விடுக்கிறார்கள்? இதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு நோட்டீஸ் எதுவும் அனுப்பப்பட்டிருக்கிறதா? அதிகாரிகள் தரப்பில் கூடுதல் விவரம். வேளச்சேரியில் பூங்கா மற்றும் பார்க்கிங் அமைப்பதற்காக அரசு அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை அகற்றக்கூடிய பணியிற்காக நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். அந்த நோட்டீஸை கண்டித்து பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வேளச்சேரி, ஜெகநாதபுரம், ராஜலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கக்கூடிய 850க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை அகற்ற நீர்வளத்துறை மற்றும் மாநகராட்சியின் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கக்கூடிய எங்களை ஏன் அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து இன்று காலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அஜய் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். அரசு தரப்பிலிருந்து பல்வேறு கட்டமான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் போராட்டத்தை தொடராமல் பொதுமக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், கைவிடவில்லை. தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நம்மோடு இருக்கிற அவர்களிடம் கேட்கலாம். வணக்கமா, எவ்வளவு நேரம் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன? காலையிலேருந்தே இருக்கோம் சார். நாங்கள் காலைல 8 மணிக்கே வந்துட்டோம் சார். எங்களுக்கு எங்கள் நிலம் எங்களுக்கு வேணும், சொந்தம். சாகிற வரைக்கும் இங்கே தான் இருப்போம். நாங்கள் 3-4 தலைமுறையாக இங்கே இருக்கோம். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, நான், இப்போ என் பசங்க எல்லாம் இங்கே தான் படிக்கிறோம். வேறு எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு. இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். செத்தாலும் இங்கே தான் சாவோம். எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்க வராங்க. ஆனால் எல்லாருமே வர்றது, எல்லா கட்சிக்காரங்க எல்லாமே வர்றது பட்டா வாங்கி தரேன், எல்லாம் வசதி பண்ணி தரேன் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ணுறதில்லை. பட்டாவும் எங்களுக்கு வேணும். இது ஏரின்னு சொல்கிறாங்க. இது ஏரி கரை. ஏரி அந்த பக்கம் இருக்குது. ஏரி அந்த பக்கம் இருக்கிறதுக்கெல்லாம் பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு இப்போ பட்டா வேணும். எங்களுக்கு அதான் மெயின். இப்போ பட்டா கொடுத்தா தான் நாங்கள் இது பண்ணுவோம். தொடர்பாக நீங்கள் முறையாக வரி கட்டுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கட்டின்னு இருக்கோம். வீட்டு வரி, தண்ணி வரி, இது கார்பரேஷன் வரி எல்லாமே கட்டின்னு இருக்கோம். ஏற்கனவே இந்த தொடர்பாக உங்களுக்கு நோட்டீஸ் உங்களுக்கு முறைப்படி கொடுத்துருக்காங்களா? அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. இப்போதான் வந்திருக்காங்க, ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இப்போ இந்த இடம் ஏரி இல்லை, ஏரி கரை. நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே போட்டு விட்றேன், கீட்டு விட்றேன்னு சொல்கிறீங்க. போட்டில் எங்களுக்கு தேவையில்லை. இங்கே இருக்கிறவங்கள எடுத்து அங்கே போட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ அப்படின்னா ஏரியில் இருக்க பீனிக்ஸ் மால் அதையும் எடுக்க சொல்லுங்கள். எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம் எங்களுக்கு வேணும். நாங்கள் இங்கே தான் இருப்போம். என் பசங்களாம் இங்கே தான் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதனால் இங்கேருந்து நாங்கள் போக மாட்டோம். அரசு அதிகாரிகள் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா? என்ன நடவடிக்கை எடுக்க போகிற சொல்கிறாங்க? எடுக்க போகிறோன்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி எதுவும் சொல்லலை. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை. ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு தெரியல. அரசாங்கம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? எங்களுக்கு இருக்கிற இடத்த எங்களுக்கு தக்க வச்சுக்கினா போதும். பட்டா கொடுக்கணும். எங்களுக்கு இது எடுக்க மாட்டேன்னு எங்களுக்கு சொல்லணும். அவ்வளோதான். நன்றிமா. குறிப்பாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் ஏரி கரையின் அருகில் வசிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஏரிக்குள் கட்டிருக்கக்கூடிய வீடுகளுக்கு பட்டா முறைப்படி வழங்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் ஏரி கரையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு முறையாக பட்டா வழங்கப்படவில்லை என்ற ஒரு கோரிக்கையை தான் இந்த பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா கேட்டு இந்த பகுதிக்குரிய பொதுமக்கள் தொடர்ந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் பட்டா வழங்கப்படாமல் இழுத்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அரசு அதிகாரிகள் செய்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டை முன்வைக்கிறார்கள். கள தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.